Hello everyone, myself Arshan. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நாட் காயின் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை பற்றி தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்சுக்கான சோர்ஸ் கோடை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஒரு ERC20 டோக்கனை வந்துட்டு பில் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இவங்க வந்துட்டு ஒரு ERC20 டோக்கனை வந்துட்டு பில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னா நாட் காயின், ரைட்? ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் நாட் காயின் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட் காயினை உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு சேலஞ்சே. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா இந்த நாட் காயினை நீங்கள் வந்துட்டு டிப்ளாய் பண்ணி 10 வருஷம் கழித்து தான் உங்ககிட்ட இருக்கிற நாட் காயின் பேலன்ஸை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த சோர்ஸ் கோடில் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோத்ரூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன், கன்சோல். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு ரெமிக்ஸ் ஐடியை போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி நீங்கள் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா நாட் ஃபவுண்ட் ஓப்பன்சபிள் இன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த எரரை வந்துட்டு ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன்சபிள் இன் ERC20 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு செகண்டாக வந்துட்டு ஒரு GitHub லிங்க் வந்துட்டு வரும். ஸோ ஜஸ்ட் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க. அண்ட் இப்போ இதோட பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிளிக் காப்பி அண்ட் இங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த எரர் ரிசால்வ் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ போய்ட்டு இந்த சோர்ஸ் கோடை கோத்ரூ பண்ணலாமா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம் லாக், இனிஷியல் சப்ளை, பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ERC20 டோக்கனோட நேம் என்ன அண்ட் பிளேயரோட அட்ரஸ் என்ன, எவ்வளோ டோட்டல் சப்ளை அப்படிங்கிற எல்லா வேல்யூஸும் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நம்மளால் நம்மக்கிட்ட இருக்கிற டோக்கனை இன்னொரு ஒரு அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாக் டோக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையரை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாக் டோக்கன் அப்படிங்கிற மாடிஃபையர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இந்த டோக்கனை டிப்ளாய் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட சம் அமௌண்ட் ஆஃப் பேலன்ஸ் வந்துட்டு இருக்கும், ரைட்? ஸோ நான் இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும். அதாவது இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளாக்கோட டைம் ஸ்டாம்ப் வந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள டைம் ஸ்டாம்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? ஸோ ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா என்னால் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லைனா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ரைட்? ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு லூப் ஹோல் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாடிஃபையரை இவங்க வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ ERC20 டோக்கன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை கால் பண்ணி உங்களால் வந்துட்டு உங்கள் கிட்டே இருக்கிற டோக்கனை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும், ரைட்டா? அதாவது வேறு ஒரு அட்ரஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நம்ம கிட்டே இருக்கிற டோக்கன் பேலன்ஸை வேறு ஒரு அட்ரஸுக்கு சென்ட் பண்ண போகிறேன், ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸோட அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் காப்பி அண்ட் நம்ம வந்துட்டு ரீமிக்ஸ் ஐடி வந்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அட்ரஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து இன்வோக் பண்ணுங்கள். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இதை தான் நான் போயிட்டு இப்போ கால் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லா சோர்ஸ் கோடையும் நான் இப்போ வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். நம்மளுக்கு வந்துட்டு இந்த கம்பைலர் வெர்ஷனும் லைசன்ஸும் மட்டும் இருந்தால் போதும், ரைட்டா? ஓகே, கூல். அண்ட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், நியூவாக ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERC20 டோக்கனுக்குள்ள இன்டர்ஃபேஸ், ரைட்டா? ஸோ IERC20 அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த IERC20 இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டுக்குள்ளார நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ஒரு ERC20 டோக்கனில் வந்துட்டு இருக்குமோ ஸோ அதோட ஹெட்டர் போர்ஷன் மட்டும் நான் இங்கே வந்துட்டு இப்போ ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அப்ரூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ எதனால் வந்துட்டு அப்ரூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரூவ் ஃபங்க்ஷனை வந்துட்டு இன்வோக் பண்ணி ஆகணும். அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு யூசர்ட்டேருந்து 2 பேராமீட்டர் வாங்கும். ஒன்று வந்துட்டு ஸ்பெண்டர் யார், இன்னொன்று வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? இப்போ இதோட விசிபிலிட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னல். ஸோ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனோட விசிபிலிட்டியும் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன்ஸ் என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு பாடி கிடையாது, ஒன்லி ஹெட்ரு போர்ஷன் மட்டும்தான். ரைட்? பர்ஃபெக்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு யூசர்கிட்டேருந்து 3 பேராமீட்டர் வந்துட்டு வாங்கும். என்னென்ன அப்படின்னா ஃப்ரம் அட்ரஸ் யார், அண்ட் அதுக்கப்புறம் டூ அட்ரஸ், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற வேல்யூ. ரைட்டா? ஸோ இப்போ இதோட விசிபிலிட்டியும் எக்ஸ்டர்னல். இதுவும் வந்துட்டு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ன வேல்யூ அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ. அதாவது என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபங்க்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா ட்ரூ அப்படிங்கிற பூலியன் வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ஃபைனலாக அனதர் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு அட்ரஸில் எவ்வளோ டோக்கன் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கெட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் வியூ என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா ஒரு யூஇன்ட் வேல்யூ தான். ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷனை மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதாவது எந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ ஸோ அதை மட்டும் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாலே போதும். ரைட்? ஸோ நீங்கள் வந்துட்டு டோட்டல் கான்ட்ராக்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அனதர் ஒரு இன்டர்ஃபேஸ் கான்ட்ராக்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த நாட் காயினுக்கு தான். ரைட்டா? ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த நாட் காயினுக்கு நான் இன்டர்ஃபேஸை வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நாட் காயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ பிளேயர் ஆக்சுவலாக அந்த பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா யார் இந்த நாட் காயின் டோக்கனை வந்துட்டு டிப்ளாய் பண்ணாங்களோ அவங்களோட அட்ரஸை இந்த பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்டர்னல் அண்ட் வியூ ரிட்டர்ன்ஸ் என்ன வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா அட்ரஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹேக் கான்ட்ராக்ட் போயிட்டு லாஜிக் ரைட் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இதுக்கு வந்துட்டு என்ன நேம் கொடுக்குறேன்னா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் யூசர்கிட்டேருந்து ஒரு பேராமீட்டர் வந்துட்டு வாங்க போகுது. ஸோ இந்த அட்ரஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நாட் காயினுக்கு வந்துட்டு ஒரு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல அந்த இன்ஸ்டன்ஸோட அட்ரஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதோட விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக் ஓப்பன் கர்லி பிரேஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நாட் காயினில் இருக்கிற பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நாட் காயின் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ பேராமீட்டராக வாங்கின அட்ரஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாட் பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி வந்த வேல்யூவை பிளேயர் அப்படிங்கிற ஒரு லோக்கல் வேரியபிளில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட்? பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். யாரோட அட்ரஸ் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இந்த நாட் காயினை வந்துட்டு டிப்ளாய் பண்ணேன்னா இப்போ என்னோட அட்ரஸ் தான் இதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட அட்ரஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக வந்துட்டு பேலன்ஸை கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பேலன்ஸை 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற மொத்த நாட் காயினோட பேலன்ஸையும் 0 அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போனா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், எல்லா நாட் காயினையும் வேற ஒரு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட பேலன்ஸை கெட் பண்ணணும். ரைட்டா? ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இப்போ போயிட்டு அந்த பேலன்ஸை கெட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த இன்டர்ஃபேஸ் தான். ரைட்? ஸோ IRC20 IRC20 ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல யூசர் டேன்ட்டு வாங்கின அட்ரஸ் வந்துட்டு நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ டாட் பேலன்ஸ் ஆஃப் இங்கே அந்த பிளேயர் அப்படிங்கிற லோக்கல் வேரியபிளோட நேம் வந்துட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லாஜிக் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பேலன்ஸை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேல் அப்படிங்கிற லோக்கல் வேரியபிளில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு எரர் வந்துட்டு ரைஸ் ஆகுது, என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபையர் டிட்டர்மின் ER20 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்து இன்வோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ IRC20 ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ADDR டாட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம்
ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 3 பேராமீட்டர் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் அட்ரஸ். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் யார் அப்படின்னா இந்த பிளேயர் அப்படிங்கிற லோக்கல் வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அட்ரஸ் தான். ஸோ இந்த லோக்கல் வேரியபிள் வந்துட்டு யாரோட அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா என்னோட அட்ரஸ். இப்போ நான் வந்துட்டு இந்த நாட் காயினை டிப்ளாய் பண்ணேன்னா என்னோட அட்ரஸ் தான் இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பிளேயர் அண்ட் டூ அட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு தான். ஓகேவா? ஸோ இந்த ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ் கெட் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் திஸ் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா கெட் பண்ண முடியும். அண்ட் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேல். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து செமிகாலன் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டிப்ளாய் அண்ட் ரன் ட்ரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். அண்ட் இதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு என்வரான்மெண்ட்டை நான் வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போய்ட்டு இந்த ஹேக் கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணலாமா? ஸோ ஜஸ்ட் டிப்ளாய் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட் கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஹேக் கான்ட்ராக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டிப்ளாய் பண்ணியாச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த இன்ஸ்டன்ஸோட அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த IERC இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துடுங்க. ரைட். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு ஜஸ்ட்டு மேக்ஸைஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே போய்ட்டு ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பேலன்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ யாரோட பேலன்ஸ் அப்படின்னா என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட் வியூ பேலன்ஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப், அதாவது ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் நாட் காயின் டோக்கன் வந்துட்டு எனக்கு பேலன்ஸாக ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ன பண்ணணும், ஆஸ் அ ஓனராக அப்ரூவ் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா இந்த ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும். எதுக்காக அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கால் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற டோக்கனை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு இன்வோக் பண்ணுறது தான். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த அப்ரூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸை நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடத்துல வேல்யூ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிச்சுல ஒரு வேல்யூ, அதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ரான்சாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் நெக்ஸ்ட் அண்ட் அப்ரூவ். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டன்ஸோட, அதாவது இந்த நாட் காயினோட இன்ஸ்டன்ஸோட அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு வந்துடுங்க. ரைட். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு அட்டாக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு எகெயின் பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. ஸோ இப்போ போய்ட்டு இந்த பேலன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் இன்வோக் பண்ணிங்க அப்படின்னா 0 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன்ஸ் அப்படின்னு வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்துடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அண்ட் மெட்டாமாஸ்க் வந்துட்டு எகெயின் பாப்பப் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபார்ம். இப்போ இந்த ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் டன், யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நாட் காயின் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை வந்துட்டு சால்வ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் வந்துட்டு நியூ சேலஞ்சோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.